பணம், போதை, பெண்கள் என பித்து பிடித்து அலையும் நபர்களுக்கு உறவுகளுக்கான அருமையோ உயிருக்கான மதிப்போ தெரிவதில்லை. தங்களுக்கு தேவையானது கிடைக்கவில்லை என்றால் அது குமரியோ குழந்தையோ யாராக இருந்தாலும் அந்த உயிரை எடுக்க அந்த மனித மிருகங்கள் தயங்குவதில்லை. அதேபோல பணம் கிடைக்க போகிறதென்றால் யாருடைய உயிரை பலி கொடுக்கவும் இவர்கள் அஞ்சுவதில்லை. அதுபோன்றதொரு கொடூர சம்பவத்தின் திகில் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. இரவில் தாயின் அரவணைப்பில் தூங்கிக் கொண்டிருந்த 2.5 வயது பெண் குழந்தை ஒன்று திடீரென மாயமானதாக நெய்யாற்றின்கரா போலீசாருக்கு புகார் ஒன்று வந்தது. விரைந்து சென்ற போலீசார் குழந்தையை கண்டுபிடிக்க தீவிர விசாரணையை முன்னெடுத்தனர். தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள நெய்யாற்றின்கரா பகுதியை சேர்ந்தவர்கள் ஸ்ரீஜித், ஸ்ரீது தம்பதியர். இந்த தம்பதியரின் 2.5 வயது மகள் தேவ இந்து பெயருக்கு ஏற்றாற்போல் குட்டி தேவதையாக காணப்பட்டாள். 30ஆம் தேதி அதிகாலை வேளையில் தாயின் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் குழந்தை மாயமானது. குழந்தை தேவ இந்து எங்கு சென்றாள், என்ன ஆனாள் என்பது தெரியாமல் வீட்டில் உள்ளவர்கள் ஆளுக்கொரு மூலையில் தேடியதாகவும், நீண்ட நேரம் தேடியும் குழந்தை கிடைக்காததால் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்தனர். வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் தேடிய போலீசார் வீட்டின் பின்புறத்தில் இருந்த கிணற்றில் பொம்மை ஒன்று மிதப்பதை கண்டனர். அதனை உற்று நோக்கிய போது அது பொம்மை அல்ல, குழந்தை என்பதை அறிந்து உடனடியாக அந்த குழந்தையை கிணற்றில் இருந்து மீட்டு வெளியே எடுத்தனர். உற்றார் உறவினர்களுடன் பெற்றோரும் கதறி அழுதனர். எப்படி நிகழ்ந்தது இந்த கொடூரம் என்று ஆற்றாமையால் ஒருவருக்கொருவர் ஆதங்கத்துடன் நின்றனர். குழந்தைக்கு 2.5 வயது ஆனாலும் சுற்றி தடுப்பு சுவர் உள்ள அந்த கிணற்றில் அந்த குழந்தையால் தானாகவே ஏறி இருக்க வாய்ப்பில்லை. மேலும் அந்த இருள் சூழ்ந்த அதிகாலை நேரத்தில் குழந்தை அங்கு தனியாக நடந்து வந்திருக்கவும் வாய்ப்பு மிக குறைவு என்று கணித்த போலீசார் குழந்தையை அங்கு அழைத்து வந்தது யார், ஏன் அந்த குழந்தையை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டனர் என்பதை அறிய விசாரணையை துரிதப்படுத்தினர். குழந்தையின் பிணக்கூராய்வு அறிக்கையில் குழந்தை உயிரோடு கிணற்றுக்குள் வீசப்பட்டிருப்பதும், கிணற்று நீர் குழந்தையின் மூச்சுக் குழாயில் புகுந்ததால் மூச்சு திணறி உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்தது. அதிகாலை 5:30 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளாக குழந்தை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து சம்பவத்தின் போது வீட்டில் இருந்த குழந்தையின் தந்தை ஸ்ரீஜித், தாய் ஸ்ரீது, தாய் மாமன் ஹரிகுமார், பாட்டி ஆகியோரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். குழந்தையை பறிகொடுத்து விட்டதாக கதறி எழுத தாயிடம் நடத்திய விசாரணையில் அதிகாலை வரை தன் அருகில் படுத்திருந்ததாக தெரிவித்தார். பின்னர் யார் வந்து தூக்கிச் சென்றது என்பது தெரியவில்லையே என்று கதறி எழுதார். உங்களுக்கு யாருடனாவது முன்விரோதம் உள்ளதா, யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா என்று போலீசார் விசாரித்த போது தனது சகோதரர் ஹரிகுமாருடன் சில தினங்களுக்கு முன்பாக கடும் வாக்குவாதம் உண்டானதாக தெரிவித்தார். இதையடுத்து அதே வீட்டில் வசித்து வந்த ஸ்ரீதுவின் சகோதரர் ஹரிகுமாரிடம் விசாரித்தனர். குழந்தையை கொலை செய்யும் அளவுக்கு கொடூரன் அல்ல என்று முதலில் மறுத்த ஹரிகுமார் ஒரு கட்டத்தில் குழந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான். தாயில் பாதி தாய்மாமன் உறவு. அப்படி இருக்க அந்த பிஞ்சு குழந்தையை கொலை செய்ய எப்படி மனம் வந்தது, எதற்காக குழந்தையை ஹரிகுமார் கொலை செய்தான் என்று
போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர். குழந்தையின் தாய்க்கு அண்ணன் உறவு முறையான ஹரிக்குமாருக்கு பல பெண்களுடன் தகாத சகவாசம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தங்கை ஸ்ரீது அவனை கண்டித்துள்ளார். அதன் பின்னரும் கேட்காமல் பெண்களுக்காகவும் போதைக்காகவும் பணம் செலவழித்து கடனாளியான ஹரிக்குமார் சகோதரியிடம் பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. பணம் கொடுக்க மறுத்த தங்கை ஸ்ரீது தனது தகாத செயலை தாயிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியதால் அவரை பழிவாங்க தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்தான் ஹரிக்குமார். இதையடுத்து அவனை கொலை வழக்கில் கைது செய்தனர் போலீசார். என்னதான் கொடூரனாக இருந்தாலும் கொஞ்சி மகிழ்ந்த குழந்தையை உயிரோடு கிணற்றில் வீச எப்படி மனம் வந்தது? அவன் சொன்னது போல சகோதரியுடன் தகராறு என்றால் சகோதரியை பழிவாங்காமல் குழந்தையை கொலை செய்ய என்ன காரணம்? இவன் சொல்வது உண்மைதானா? இந்த கொலைக்கு தாய்மாமன் மட்டுமே காரணமா அல்லது தாயும் காரணமா? கொலைக்கான காரணம் நம்பும்படியாக இல்லையே என்று போலீசாரின் சந்தேக கரம் நீண்டதால் மந்திரவாதி தேவதாசன் சிக்கினார். போலீசாரின் விசாரணையில் ஹரிக்குமார் ஆலப்புழாவில் மந்திரவாதி தேவதாசன் என்பவரிடம் சிஷ்யனாக இருப்பது தெரிய வந்தது. ஹரிக்குமார் மட்டுமல்ல, அவனது தாய், சகோதரி ஸ்ரீது ஆகிய 3 பேருமே மாந்திரீகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. உங்கள் வீட்டில் செல்வம் பெருக வைக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறிய மந்திரவாதியை நம்பி வீடு, நிலம் போன்றவற்றை விற்று 30 லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மாந்திரீக பூஜைகள் பல செய்தும் செல்வம் வீட்டிற்குள் வராமல் இருக்க உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைதான் காரணம் என்றும் அந்த குழந்தையின் ராசியும் நட்சத்திரமும் செல்வத்தை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுப்பதாகவும் மந்திரவாதி அளந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பெண் குழந்தையை ஹரிக்குமார் கிணற்றில் தூக்கி வீசியதாக மற்றொரு தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து குழந்தையை கொலை செய்ய தூண்டிய புகாரில் மந்திரவாதி தேவதாசனை பிடித்து போலீசார் விசாரித்தனர். நெய்யாற்றின்கரா பகுதியில் முட்டை வியாபாரியாக வலம் வந்த பிரவீன் என்பவர் தனது கெட்டப்பை மாற்றி காவி உடையுடன் பட்டையும் ருத்ராட்சை மாலையும் அணிந்து கொண்டு மந்திரவாதியாக மாறி மக்களை ஏமாற்றி வருவது தெரிய வந்தது. ஹரிக்குமார் வீட்டில் செல்வம் பெருக வைப்பதற்காக தட்சணையாக வாங்கிய 30 லட்சம் ரூபாயில் சொந்தமாக வீடு, கார் என்று மந்திரவாதி செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வருவதும் தெரிய வந்தது. தேவதாசன் ஒரு அக்மார்க் போலி மந்திரவாதி என்று தெரிய வந்த நிலையில் செல்வத்திற்காக செல்வ மகளான குழந்தை தேவ இந்துவை கொலை செய்த சம்பவத்தில் ஹரிக்குமாருக்கு மட்டும்தான் தொடர்பா அல்லது அவனது சகோதரி மற்றும் தாய்க்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். செய்வினை, ஏவல், மாந்திரீகம், பிளாக் மேஜிக் எல்லாம் உண்மைக்கு மாறானவை. அவற்றின் மூலம் செல்வம் பெருகுமென்றால் அந்த பூஜையை செய்து சம்பந்தப்பட்ட மந்திரவாதியே செல்வ சீமானாக இருப்பாரே. அதை விடுத்து அவர் ஏன் 500க்கும் 1000த்திற்கும் உங்களுக்கு குறி சொல்ல போகின்றார்? அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று அலறுபவர்கள்தான் இவர்களின் குறி. தானாக நடந்ததை கூட தன்னால் தான் நடந்தது போல காட்டிக்கொண்டு பிரச்சனையில் தவிக்கும் மக்களின் மனதை குழப்பி அவர்களிடம் பணம் பறிப்பதை தொழிலாக செய்து வரும் இப்படிப்பட்ட ஆசாமிகளிடம் உஷாராக இருங்கள். சுயமாக இருந்தாலும் தூண்டுதலின் பேரில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.